ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப யூத்தாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே சிறையினோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தோம். அதில் ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக். ரொம்ப அந்த நீலோத்தை பார்க்கலாம் இன்னுமே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். வெற்றி விழாவுக்கு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பாக நாங்கள் வருவோம் நம்புகிறோம். இது ஒரு என்னென்னா இப்போ தான் நாங்கள் எலெக்ட் ஆகி வந்திருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட தேர்தல் நடக்கும்போது நண்பர் ஒரு கூப்பிட்டோம், தலைவர் நீங்கள் நில்லுங்க. நான் சொன்னோம் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்காங்க வாங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் நில்லுங்க பின்னாடி ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டோம். அது வந்து தயாரிப்பாளருக்கு ஆக்கப்பூர்வமான, நாங்கள் யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் அதெல்லாம் பேசணும், பேசலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் நம்புகிறோம். இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல படங்கள் ஓடுது. எல்லாமே அறிமுகத்திலிருந்து பெரிய ஆளுங்களானதான். தயாரிப்பாளர் வந்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே அறிமுகமாகி பெரிய ஆட்கள் ஆனதான். கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய வெற்றி படமாக அமையணும் நம்புகிறோம். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹேபிராஜ் படத்தை வந்து நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன். ஆமாம், ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2K கிட்ஸுக்குள்ள ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோனியில் ஆரம்பிச்சு, அப்பால் ஆரம்பிச்சு, ஜிவி பிரதர் ஆரம்பிச்சு, ஜார்ஜ் மரியன் சார் ஆரம்பிச்சு, அவங்க அம்மாவில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்கோர் வந்து இந்த படத்தில் இருக்கு. வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே அவங்க கேரக்டர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உலகத்துல வந்து முதல் தகப்பன் வந்து தன் குழந்தைய தோல்ல வச்சு உலகத்துக்கு வந்து இதான் உலகம் அப்படின்னு காப்பான். அவன் தான் அவங்க அப்போட அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகன். தன்னோட அப்பா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாநாயகனுங்கிறத வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சொல்றது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வந்துட்டு. ஆமா, படம் ரிலீஸ், அதாவது கைதி படத்துல வந்து ஜார்ஜ் மரியன் சாரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஜார்ஜ் மரியன் சாரை பத்தி இன்னும் வந்து ஒரு அப்பாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பையனும் அவரை வந்து ஒரு லவ்வராகவே லவ் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனா இருப்பாருங்கிறத நான் இதில் செலுத்திக்கிறேன். இந்த படம் வந்து இந்த மேடையில சொல்றேன், இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அப்புறம் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துருக்க ஜஸ்டின் பிரபாகர் இசையமைப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 2 days பேக் வந்து ஃபங்க்ஷன் மீட் பண்ண சிறை ஃபங்க்ஷன் அப்போ சொன்னேன். என்னோட ஃபேமிலி நண்பர் தயாரிப்பாளர் ஜெயவர்தன், ரொம்ப ஃபேமிலி குடும்ப நண்பர் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை, தொடர்ந்து படங்கள் பண்ணணும், பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். நைட் மரியராஜா அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ கேமரா படத்தில் ஃபர்ஸ்ட் புது கேமரா வந்திருக்காரு. அவர் நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேமரா படம் ஆர்டி சாரோட அசிஸ்டன்ட் மதன் நினைக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றி. படத்திலே ஹாப்பின்னு வந்துச்சு. ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்ததுமே என்ன ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. என்னன்றது உள்ள வந்து பார்த்தா மாடலா இருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள்லாம் ரொம்ப மாடலா வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியா போயின்னு இருக்கு. இப்போ தமிழ்குமரன் சார் தலைமையில் வந்து நாங்கள்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா இன்னமும் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா நடிகர் நம்ம ஜிவி சார் வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அவரை பற்றி நிறைய பேசணும். நல்ல மனிதர், பொறுமையானவர். ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை லாஸ் ஆனோட அந்த படத்துக்கு வந்து சில ஹீரோக்கள்லாம் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி ஹீரோஸ்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து ஜிவி சார். ஏன்னா நிறைய பேர் அதாவது மறைமுகமாக செய்வாங்க, டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஜீவா சார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா டைட்டிலே ஹாப்பியா வந்திருக்கு. அது ஹாப்பியா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். திரும்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ரூபாய்க்கு ஒரு படத்தோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அதுல வந்து அந்த ரூபாய்க்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண விஜயபாய் சார் மக்கள் சீனோட வந்து அந்த வேலையை நன்றி சொன்னேன்.
திரும்ப இந்த மேடம் என்ன சொல்றேன்னா அது 2 பேரும் ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஜிவி பிரதர், எந்த சின்ன படம் பார்க்க மாட்டாங்க, யாராவது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், டீசர் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட பிரதர் தினேஷ் இருக்காரு, ஜிவி தினேஷ் மேனேஜர் சொன்ன டக்குனு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாரு. அதை விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை திரும்ப மீண்டும் அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அந்த டைட்டில் பண்ண போது அது பல கோடி மக்களையும் சேருது, பல லட்சம் ரசிகர்களும் சேருது. இதை தொடர்ந்து நீ சின்ன படத்துக்கு வந்து உதவணும் என்று இந்த மேடையில மீண்டும் மீண்டும் உங்களை வந்து வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு ஜிவி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் குட் ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் இஸ் கம் அவுட் வெல். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். வியாக்கி ஹாப்பிராஜ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா மரியாதை இருந்தான். ஹாப்பிராஜ் யாருன்னா மரியாதை. ஹாப்பிராஜ் இல்லை ட்ரெய்லர்ல வைப் பார்த்துருப்பீங்க. மனுஷனே வைப்பா இருக்கிறதுனா மரியாதை. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது தலைவா அது பிளாஸ்ட் படம் தலைவா, அது பிளாஸ்ட் பண்றோம் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில போஸ்டர் லாக் பண்ற வரைக்கும் அவரோட கீவேர்டே தான், தலைவா இது போஸ்டர் அனுப்பிச்சா நல்லா இருக்கே, இதெல்லாம் இல்லை தலைவா பிளாஸ்ட், தலைவா இது பேங்கர் அந்த லெவல்ல தான் இருக்கும். நீங்க இதே எனர்ஜி என்ன இருக்கோ அது அப்படியே படத்துல இருக்கும். தலைவா இன்ன வரைக்கும் தலைவன் தான். அது எப்படி அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறோமோ அந்த மாதிரி எடுத்தவொடனே தலைவா அப்படிப்பாரு. அங்கேயே அந்த பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தலைவா தெரிய விட்டுருவோம். எஸ், நெக்ஸ்ட் ஜிவி சார். சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராக்ஷனே ஃபோட்டோஷூட்ல தான் இல்லை சார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஃபோட்டோஷூட் முடிஞ்சு வார்த்தை கேரவன்ல வச்சு சொன்னது திஸ் பிளாஸ்டா இருக்கு, இது ஐடியாஸ், திஸ் வில் பி ஒரு கெரியர் பெஸ்ட். அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உங்கள்கிட்ட எந்த 0.1% கூட அது நெகட்டிவா விளையாடுது சார். எல்லாத்துலயுமே அது செம்மையா இருக்கு, இது சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்களே தவிர்த்து, ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியன் டைரக்டா விஷ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ காலையில கூட அந்த போஸ்டர்ல மைன்யூட் டீடைல் நோட் பண்ணி சொல்றீங்க சார். அது பர்சனலா சொல்றதுல எனக்கு பெரிய விஷயம். நான் நிஜமாவே ஜிவி சார் தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பயங்கர பாசிட்டிவிட்டி சார், ரொம்ப நன்றி. சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். நிஜமாவே ரீலோடிங் பாப்பீங்க. அது சும்மாலாம் போடல, 2 ஸ்டார் வச்சு ஏன் போட்டோம்னா அதனால தான் போட்டோம். அண்ட் அடுத்து டு மை ப்ரொடியூசர்ஸ், ஜெய்வர்தா ப்ரோ, அவர் இன்னும் பயங்கர பாசிட்டிவான இல்லை. அவருக்கு வந்து எடுக்கும் போது வியாக்கி ப்ரோ என்ன போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கு இந்த படங்கள் அவரோட படம் நான் பண்றேன் அதெல்லாம் தாண்டி எல்லா படத்தையும் பத்தி பேசுவார். இதுல இந்த போஸ்டர் நல்லா இருந்துச்சு, இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அந்த பேஷனேட்டோட ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெய்காந்த், எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் சொன்னாங்க. ப்ரொடியூசர்ஸ் பேர் ஜெய் ஓ ஜே. நான் ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஓகே பிரதர்ஸ் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்படி அமையறதுலாம் கஷ்டம் ப்ரோ. ஒரே பேர்ல ஸ்பெல்லிங் மட்டும் தான் வரல. JAI ஜெய் ப்ரோ எந்த அளவு செம்ம ப்ரொடியூசர்னா, எல்லாம் இப்போ அவங்களோட கால் ஒன்று இருக்கணும், இது இருக்கணும். ப்ரோ மரியாதை ஓகேவா? மரியா அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஓகே, அது சூப்பர். மரியா கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். நீங்க கரெக்டா ஒர்க் பண்றீங்களா? சூப்பர், எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஆனா அவருக்கு நம்மளோட கால் எப்பவுமே கேட்பாரு, இது ஓகேவா, சூப்பரா இருக்கா, நீங்க கம்ஃபர்டபுளா? அது கிடைக்கிறது ரொம்ப நன்றி. எங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்க. நிஜமாவே ஹாப்பிராஜ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். எனக்கு ஸ்டில் போட்டோகிராஃபர், எங்க பப்ளிசிட்டி எடுத்த கபிலன்ல இருந்து டிஓபி மதன் ப்ரோல இருந்து பிரவீன் ப்ரோ, செல்வா சார், எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். படம் சூப்பரா வந்திருக்கு. 27th எல்லாம் பார்ப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தலைவா. இது பயங்கரமா போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ. சார் கிட்ட கொடுத்துருக்கேன் சார். இவரை குழந்தைய பத்தி கையில வச்சிருக்க. சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் கீழே வைக்கணும். அதை ஒண்ணு இல்லை, கையில வச்சு நானே பேசிக்கணும். அதுதானுங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும், ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா. எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோட எலிமினேஷன் ஆகாத இருக்கலாம்னு பார்த்தா இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாள்ல எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படிதான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்றாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்க பாடணும்னு தான் நினைச்சேன், 30 நாள்ல வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேர்ந்த கிட்ட திட்டெல்லாம் வாங்கி அவர் எதுக்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவி ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயா சேர்க்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார், ஜெஸ்டின் சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன இல்லை வினோத் இது இப்படி பண்ணிக்க. நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதுனேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்கு. 110 காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கட துக்கட லக்கட மச்சி லடிக்கி ஆத்மே கையில போச்சு, கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை போச்சு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த போன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி வச்சு. ஆனால் குச்சி ஓத்தாக்கள் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்ட் நான் வந்து அதை இன்னும் இது மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நான் இந்த பாட்டு ஒய்ஃப் கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும் சொல்லிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவில சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஜெசின் சார் ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி சார் ஒன்னே ஒன்று சொல்லியிருந்தேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே. எதனா பெரிய சிங்கரா பாட வைப்பாங்கன்னு நினைச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்ன மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடுறதுக்கு தெரிஞ்ச அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே தேங்க்யூ. சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க சார். கார்த்திக் சார். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நன்றி இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் 2 பேருக்கும். ஒரு விஷயம் குறிப்பா இந்த நட்பு குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி எங்கிட்டே இருக்கணும், அவங்க அந்த நட்பு அப்படியே இருக்கணும்னு நான் கேட்கிறேன். அதன் பிறகு என்றும் இனிய ஜிவி சார். எனக்கு ஜிவி சாருக்கும் இனிய நண்பன் ஜஸ்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் நான் பார்ப்பேன். பண்பு ரீதியா 2 பேர்கிட்டயுமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அது ஒன்று என்னன்னா, அந்த மனிதனாகவே இருப்பது, அந்த ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. ஜிவிகிட்டையும் சரி ஜஸ்டிகிட்டையும் சரி. அதே மாதிரி அவங்களுடைய இசையிலையுமே நம்ம இந்திய மண்ணினுடைய அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் மேற்கத்திய இசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலுமே அவங்களுடைய அடிநாதமாக ஒவ்வொரு பாட்டிலையுமே, அது ஜனரஞ்சகமான பாட்டாக இருந்தாலும் சரி, மெலோடியான பாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணினுடைய அந்த தாளமும் அந்த பண்ணும் இடையோடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலத்துக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். என்னைக்கோ ஜிவி சார் போட்ட மதராசப்பட்டின பாட்டு இன்னைக்கும் நம்ம கேட்குறோம். ஜிவி போட்ட பண்ணையாரும் பத்துவினி பாட்டு இன்னைக்கும் என்னுடைய மனைவியோடு அந்த பாட்டு நான் கேட்குறேன். அதுதான் 2 பேருமே சொல்கிறேன். 2 பேர்கிட்ட அந்த ஒற்றுமை இருக்கு. காலத்துக்குமே அது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேருக்குள்ளேயே அந்த மனிதத்தன்மையிலும் இந்த இசையை வந்துட்டு இருக்கிறதுனால தான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இசை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றபடி என்னுடைய நண்பர் கூட்டம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் எழுதினவங்க, நண்பன் விவேக், நண்பன் சாரதி,
அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். சாரதி போன பாட்டு ஜஸ்டினோட சிறையில் நீலோத்தின்னு ஒரு பாட்டு எடுத்துருந்தார் சாரதி. கேட்ட மாத்திரத்தில் நம்மளே அறியாமல் ஒரு மயக்கூச்சிறுதல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த பாடல் வரிகளில் நிகழ்ந்தது. சாரதிக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பேர் சாரதிக்கு வாய்ப்புகள் தரணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பும் அவ்வளோ ஆழமும் நேர்த்தியும் கொண்ட ஒரு பாடலாசிரியர் அவர். அதே மாதிரி நம்ம பேருக்கு நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி சொல்லிக்கிறேன். அத்தனை பேருக்குமே, ஒட்டுமொத்த பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்குமே ரசிகனா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியா அது இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்த மாத்திரத்தில் தெரிச்சு ரொம்ப ஆழமான நெருக்கமாக பழக ஆரம்பிக்கல. ஆனால் மனிதன் எதையுமே தன் போக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலாக இருக்காரு. அப்படியே இருங்க நீங்களும். ஆமாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் சென்சிட்டிவாக பண்ணுங்க. இந்த படத்தில் நான் எழுதின பாடல், அது பாடல்களை வெளியான பிறகு, படம்லாம் வெளியான பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நுட்பமான உணர்வை பேசக்கூடிய பாடல் அது. மரியம் ஐயா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வருது. இந்த படத்தில் நான் எழுதிய பாட்டுமே கூட எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு எழுதின பாட்டு தான். ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அது அதை நேரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால பேச வர மாட்டேது. ஜிவி சார் அந்த ட்ரைலரில் வந்து திட்டிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து மரியாதை கொடுப்பார்ல, ஏன்னா அப்படி இல்லைங்க ஐயா, நான் நேரில் அப்பாவை திட்டுவேன் அப்படி ஒரு ஆள். இந்த படம் மூலமாக நான் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன். அந்த பாடல் அது நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்த பிறகு நான் பேசுவேன். அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. பயங்கரமாக ஏசி வேற குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேற யாருக்கும் எல்லாருக்குமே குளிருது. அப்போது டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு அவங்க விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்தா வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ள இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணில இருந்து முத்தண்ண, அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நம்ம இது குப்பி துப்பமாளி வந்துடுற அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாக்கும் டூக்கும் பார்க்க ஆரம்பிச்சேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரும் பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, ஷோ நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட், அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதிலே கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்றது, மணியோட பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேற லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலையுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு, அதான் அந்த சிறையில் சொன்னாங்களே அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடியை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினா இருக்கு. என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சூப்பராக இருக்கு தலைவா.
மணி அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல டாடா படத்தில் அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வர அது யூடியூப்ல தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப்பு வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவர் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, Kavin அவர்களே, and thanks for joining us. And ஒவ்வொருத்தராவ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி சொன்னதுக்கு தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அதாவது அந்த ப்ரொடியூசர் அந்த இது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக வரும். ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச். 2வது படம் நான் கூட ஒர்க் பண்ணுறேன். ஜிவி சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன், அதாவது தன்னை வச்சுக்கணும்னு எனக்கு அப்படி தெரியல. அவர் நேச்சுரலாகவே அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட மீட் பண்ண டைமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆரா வந்து எனக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, உள்ளேருந்து வர்றது தான். ஸோ அது வந்து அவரோட படங்கள்லையும் சரி, அப்புறம் தன்னை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணுன்ற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அது வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவர் நடித்த நிறைய படங்கள்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அவரோட இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்புறம் மரியா தேங்க்யூ ஸோ மச். இது வழியாக உங்களுக்கு நிறைய கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறையா படங்கள் பண்ணும், தரமான படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் கண்ணில் நீங்கள் என்ன பேசிட்டீங்க எனக்கு தெரியுது, அது நடந்துடும். பிஜிஎம் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக முடிச்சிடலாம். அப்புறம் கார்த்திக் நேதா, சாரதி, விவேக் எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறது லிரிக்ஸ். ஸோ எவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணாலும் லிரிக்ஸ் சரியாக அமையலையோன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அது நான் கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கங்கைமரன் சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி, அது அப்பப்போ தோணுவா, நான் அது கரெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சிச்சு. அதுக்கு மற்ற டீமும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். மரியம் சார், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா கேஸ்டிங்குமே இவங்க இல்லாமல் நான் நினச்சி பார்க்கணும். ஜிவி சாராக இருக்கட்டும், கௌரி மேமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் செல்வா. அப்புறம் கவின் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு நான் நிறைய பழகினதில்லை, ஆனால் எனக்கு எப்போ நான் அவர் மீட் பண்ணாலும் ரொம்ப வருஷம் ஒரு பழகின ஒரு ஃபீல் எனக்கு அவர் கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேவி சாருக்கு நன்றி, இங்கே வந்து இது லான்ச் பண்ணதுக்கு. இன்னும் கானோ வினோத் தானே, நான் வந்து அவர்கிட்ட பிக் பாஸ் படத்துலேருந்து அவர்கிட்ட எப்பயாவது நம்ம ஃப்ரெண்டாக முடியுமா நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அது அமைஞ்சிருச்சு. தேங்க்யூண்ணே. மணிச்சந்திரா ரொம்ப மாஸ்டர் ரொம்ப நன்றி. என்னன்னா ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒரு படம் மாஸ்டராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு லிரிக்ஸ் ஸ்டார் கூட எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்கிறப்ப வந்து அது ஒரு இன்னைக்கு இருக்கிற டைமில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அது உங்களுக்கு நடந்திருக்கிறது எனக்கு ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். Sorry. It was amazing to work with you all. Maria, super. Because நான் ஆக்சுவலி லவ் டு டானு மாதிரி வந்து ஒன்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ப்ராப்தா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஆனால் நான் ட்ரிபிள் டி சைன் பண்ணதால 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்றேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்ற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்க தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனா சொன்னே. ரொம்ப மாதிரி என்ன இப்படி சென்டிமெண்ட்ல தாக்குறீங்க நீங்க. சரி 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 நான் வந்துடுறேன். ஓகே நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்க என்னைக்கு மட்டும் சொல்லுங்க, நான் ஓடி வந்துடுறேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமா சிரிச்சேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், செம்ம எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th March கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்போம். நன்றி.
Pradhana, thank you so much. All right. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயவர்தன் சார் அண்ட் ஜெயகாந்த் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மரியா ஃபார் பிலீவிங் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ ஃபார் பீங் யோர் காவ்யா. அண்ட் ஜிவி சார், ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படி இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க வாங்க ஜி, போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஃபவுண்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இன் யூ அண்ட் ஐ ஆல்சோ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஃபாதர்ஸ் அப்பா சார் அண்ட் ஜார்ஜ் மரியன் சார், இட் வாஸ் மை பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அப்பா சார் என்னோட அப்பாவை நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வி ஆல் ஹேட் அ வெரி வெரி கிரேட் டைம் ஆன் செட். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் குரூப்பும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பி ராஜ் March 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. Thank you Gauri, thank you, all the very best. Okay, once again I'll have to repeat this. படங்கள்ல அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கியூட் ஃபேஸாலையும் நேச்சுரல் ஆக்டிங். பியாண்ட் பிக்சர்ஸ் பட விழாவிற்கு வருகிற சிறப்பு விருந்தினர் விஜய் சேதுபதி அவர்களுக்கும், கவின் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் டீம்லேருந்து வந்து இந்த தமிழ்குமரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம். இந்த படம் ஹாப்பி ராஜ் படம். எங்கள் ஹீரோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கலக்கி இருக்கிறாங்க. இளமையை ரொம்ப பிடிச்சது. கௌரி பிரியா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் நடித்த எல்லா கலைஞர்களும் வெகு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. மரியன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. படத்தை தயாரித்த ஜெய்வர்தன் அவர்கள் அண்டு ஜெயின் தான் கூப்பிடுவோம், பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நல்ல ஃபேமிலி ட்ராமாவில் வந்திருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்த்து இன்புறுங்கள். நன்றி, வணக்கம்.